விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் சுவாரஸ்யமான திருப்பங்கள் உங்களை காத்திருக்கின்றன. நம்ம அரசியின் கல்யாணம் குறித்து ராஜி மற்றும் மீனா பேசிக் கொள்கிறார்கள். அரசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை, ஆனால் மாமாவின் வாக்குறுதியால் சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனா கவலையுடன் இந்த கல்யாணம் குடும்பத்தை சிதைக்குமா என்று பயப்படுகிறார். ஆனால் ராஜி தைரியமாக நான் இதை சரி செய்ய முயற்சிக்கிறேன் என்று உறுதியளிக்கிறார். ராஜி முத்துவை தனியாக சந்திக்க முடிவு செய்கிறார். கோவிலின் வாசலில் முத்துவை சந்தித்து தனது உண்மையை வெளிப்படுத்துகிறார். நான் ஓடி போனது உண்மைதான், ஆனால் கதிருடன் எந்த உறவும் இல்லை என்று தெளிவாக கூறுகிறார். மேலும் தனது குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றவே இந்த கல்யாணம் நடந்தது என்பதை விளக்குகிறார். இதை கேட்டு முத்துவுக்கு கோபத்துடன் சிம்பத்தியும் ஏற்படுகிறது. முத்துவின் பேச்சை கேட்டு கோமதி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறார். நீங்கள் என் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு நன்றி என்று முத்து கூற கோமதிக்கு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது. இதனால் கோமதி அரசியின் கல்யாணத்தை பாதுகாப்பாக நடத்த உறுதியளிக்கிறார். சுகன்யா ராஜியின் செயல்களில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக நினைக்கிறார். அரசியின் கல்யாணத்தில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று ராஜி கோமதியிடம் கூற சுகன்யா இதை கவனிக்கத் தொடங்குகிறார். சக்திவேலுடன் சுகன்யா பேசுவாரா? இது ஒரு புதிய திருப்பமாக அமையும். அரசியின் கல்யாணம் நடக்குமா? குமார் மற்றும் சித்தப்பா பிரச்சனை ஏற்படுத்துவார்களா? கோமதி மற்றும் முத்துவின் உறவுக்கு புதிய தொடக்கம் கிடைக்குமா? இந்த கேள்விகளின் பதில்களை அடுத்த எபிசோடுகளில் காணலாம். இதுபோன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.